வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரோ சதாக். ரொம்ப காமாந்தகாரகராக இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு பொண்ணு குடுக்கக் கூடாது, மாப்பிள்ளை குடுக்கக் கூடாது அப்படின்னு சிலர் பேசுறாங்க. ஏங்க, கல்யாணம் எதுக்குங்க பண்றாங்க? சொல்லுங்க. கல்யாணம் எதுக்கு பண்றாங்க? அவர் எப்படி இருந்தா என்ன? அவருடன் சகித்துக்கிட்டு வாழ்றது தானங்க குடும்ப வாழ்வாக இன்னைக்கு இருக்கு. ஏங்க, இது நல்லா இருக்கணும்னு தானங்க எல்லாருமே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுவே இல்லைன்னா என்னங்க வாழ்க்கை? ஆண் அழி, பெண் அழி அப்படின்னு 2 பேருமே இருப்பாங்க. இந்த காமத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு. சரி விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் வாழ்க்கைக்கு எது கணவன் மனைவி உறவு எது பேஸ்? லஸ்ட் பேஸ் தானே. பேஸ் மட்டும் லஸ்ட் தானே, காமம் தானே. அது இல்லாம எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? இந்த எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாலாம் இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் மானுடர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு. இப்ப கூடுதல் காமமுடைய அமைப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல கொஞ்சம் பிரிச்சிருக்கிறோம். அதுல சுக்கிரன் 6ஆம் பாவம் அல்லது 8ஆம் பாவம் அல்லது 12ஆம் பாவத்தில் இருந்து அது உச்சமாக இருக்கணும். 6, 8, 12ல் உச்சமாக இருக்குமே ஆனால் அவருக்கு காமம் கூடுதலாக இருக்கு, கொஞ்சம் வெறியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது இதை நமக்கு வெளியே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பட் பொது அமைப்புல நாங்க பாக்குறோம். அந்த தீய பாவகத்தை எடுத்து 6, 8, 12ல போய் சுக்கிரன் போய் உச்சமாகிறான் என்றால் அவர்களுடைய வேகங்கள் ஒரு அத்துமீறலாக கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்காக காமம் கூடுதல்ங்கிறனால கண்ட பெண்களை போவார், அப்படி போவார், இப்படி போவார், அதெல்லாம் திருமணத்துக்கு பின் அப்படிங்கிற அந்த வாழ்வுல அதெல்லாம் கிடையாது. மனைவி அழகாக வாழ்ந்துட்டால் எதுக்கு மனிதன் மாறுகிறான்? ஏன் பெண்ணுக்கே இது இருந்து கணவர் நல்லா இருந்துட்டா எதுக்கு பெண்ணு மாறுறாங்க? நம்ம அதையும் பார்க்கணும்ல. எல்லா 2 பக்கமும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சுக்கிரன் 6, 8, 12ல் நீசமாகுதல். இந்த நீசமாகிறது தாங்க. உச்சமானால் கூட பரவாயில்லைங்க, பிளஸ்ல கொண்டு போகுது. நீச்சமாகுது அப்படிங்கிறது மைனஸ்ல போகுது. கூடுதல் காமம் தான், நம்ம அதை மறுக்கல. பட் 6, 8, 12ஆக போகும்போது அது தீவினைகள் அல்லது தேவையற்ற சிக்கல்களுக்குள்ள கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பை அது ஏற்படுத்தும் இந்த ஆணுக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சுக்கிரன் சிம்ம ராசியில முதல் பாதி 0 அதாவது சரியா சொல்லணும்னா 120 இருந்து 135 டிகிரிக்குள்ள சுக்கிரன் இருந்தால் அவருக்கும் கூடுதல் காமம் கிடைக்குதுங்கிறாங்க. அவரும் காமத்துல கூடுதலாக அனுபவிக்க வேண்டிய அமைப்பை பெறுகிறாருன்றாங்க. அதே மாதிரி சுக்கிரன் நவாம்சத்துல தன்னுடைய ராசியான ரிஷபத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ இருந்தாலும் அவர் கூடுதல் காமம் உடையவர். அந்த பேஸ் அடிப்படை மாறாமல் வருது பாருங்க. அதே மாதிரி சுக்கிரன் தீயோர்களால் பார்க்கப்படுதல். சுக்கிரன் இருக்கிறான், தீய கோள்களால் பார்க்கப்படக்கூடிய அமைப்பு வந்தால் அங்கேயும் கூடுதல் காமம். அதே மாதிரி சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் இருத்தல். சுக்கிரன் பாவ ரீதியாக 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் கூடுதல் காமம் உடையவரே. 2ஆம் அதிபதி 1, 5, 10ல் இருந்தாலும் கூடுதல் காமம் உடையவரே. தனாதிபதின்னு சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி 1, 5, 10ல் இருந்தாலும் கூடுதல் காமம் உடையவரே. குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தாலும் கூடுதல் காமம் உடையவரே. ஆனா இது ஒழுக்கக்காத. செவ்வாய் தான் உங்களுக்கு வீரியத்தை கொடுக்கிறான், சுக்கிரன் காமத்தை கொடுக்கிறான். பொதுவாக குரு சுக்கிரன் இணைவிலையும் கூடுதல் காமம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சாத்திரம் சொல்லுது, ஜோதிட சாத்திரம். அதே மாதிரி குரு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும், குரு யாருக்கு 6ஆம் அதிபதி? உங்களுக்கு கடகத்துக்கு 6ஆம் அதிபதி, துலாத்துக்கு 6ஆம் அதிபதியாக வருவார் 2 லக்னத்துக்கு. இருந்தாலும்
அவரும் கூடுதல் காமமுடையவரே அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு வரையறை கொடுத்திருக்கிறோம். சரிங்க சார், ஏன் சார் குருவை வச்சு சொல்றீங்க? ஒழுக்கம் வேணும்ல. ஒழுக்கமா இருக்கிறவர் எப்படி கூடுதல் காமமாக போவார்? அந்த ஒழுக்கத்தை கெடு. அந்த ஒழுக்க பிளானட்டான குருவை கெடுத்துருவான். 6ஆம் பாவத்துல வச்சு குருவை கெடுக்கிறான். அவர் கூடுதல் காமமுடையவராக அலையட்டும். குருவை கொண்டு போய் செவ்வாயுடன் இணைச்சு கெடுப்போம். அப்ப அவரும் கூடுதல் காமமாக உடையவராக மாறட்டும். 2ஆம் அதிபதி 1-5-10 இருத்தல், தனாதிபதி 1-5-10 இருக்கும்போது அவருடைய குடும்ப அமைப்பு, ஒற்றுமை அமைப்பு அப்படிங்கிற அந்த அடிப்படையில எண்ணங்கள் 1-5-10 இருக்கும்போது அவர் 2 குடும்பம் கூட அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு, ஏற்படுத்திக்குவாரு. கூடுதல் வாய்ப்புகள். ஒரு காமம் மனைவியை கல்யாணம் பண்றாரு, அவங்ககிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க முடியல அப்படிங்கிறப்ப பிற இடங்களை தேடக்கூடிய அமைப்பையும் இந்த தன பாவம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. 1-5-10 செயல்முறை 10ன்னா 5ஆம் பாவம் சிந்தனை முறை, 1ஆம் பாவம் அவருக்கு உண்டான இயல்பு. ஆக இங்க சுக்கிரனை வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட்களை எடுத்திருக்கிறோம். சுக்கிரன் 6, 8, 12 உச்சமானாலும் அல்லது நீச்சமானாலும், சுக்கிரன் சிம்மத்தில் முதல் பாகத்தில் இருத்தல், சுக்கிரன் தனது நவாம்சத்தில் இருத்தல், சுக்கிரன் தீயோர்களால் பார்க்கப்படுதல், சுக்கிரன் 7ல் இருத்தல். இந்த சுக்கிரனை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். குருவும் செவ்வாயும் இணைந்திருத்தல், 2ஆம் அதிபதி 1-5-10 இருத்தல், குரு 6ஆம் அதிபதியாக மாறுதல். பாப்பா அனுபவத்துல நீங்களும் பாருங்க, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கூடுதல் காமம் உடையவர். நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜோசியரா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூல அறிவு வேணும்ல. 4 பேருக்கு அனுப்பி விடுங்க. நன்றிங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க இதெல்லாம் தேடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நம்ம விவரம் எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். தேங்க்யூ சார்.